வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எந்த வீடியோவை ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை மங்களகரமா மெக்னட் ஃபேக்ஸ் வீடியோவை பார்க்க போறோம். இன்ஸ்டன்ட் கர்மா மூமெண்ட்ஸ். அதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா உடனே கூட தண்டனை. அதுதான் அந்த காலத்துல சொன்னாங்க. என்ன, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ள ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியாது. ஆனா இப்ப பழமொழியை மாத்துங்க. நல்ல விஷயத்துக்கெல்லாம் கர்மா வரமாட்டேங்குது, லேட்டா வருது. கெட்ட விஷயம்னா டாக்கு பூக்குன்னு நடக்குது. நல்ல விஷயத்துக்கும் நடந்தா தானே ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, நல்லது செய்யணும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறனால டக்குன்னு பார்த்துட்டு. பொதுவா போலீஸ்னா கிளைமேக்ஸ்ல தான் வரும். ஆப்பு வச்சுட்டு போனவனுக்கு அழிவு அப்புறமா தான் வரும்னு செய்வினைக்கு எதிர்வன இருக்கு, அதை கர்மான்னு சொல்லுவாங்க. ஆனா செஞ்ச வேலைக்கு அந்த இடத்துலயே பங்கமா உண்டை வாங்கின சம்பவங்களும் இருக்கு. அப்படி பொல்லாத வேலையெல்லாம் பார்த்து ஸ்பாட்லயே பல்ப் வாங்கினவங்களையும், தப்பான வேலை பார்த்து அந்த இடத்துலயே தண்டனை வாங்கினவங்களையும் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். கர்மாவால கண்டமான பைபிளையே ஏகப்பட்ட பேர் காத்திருக்கிறதுனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் அவங்க. இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. கம்மன் இருந்தவர் மேல கடுப்பாயி கண்டதை விட்டுடுச்சா, அவர் கார்ல விட்டு அடிச்சிட்டாரு. நீ வச்சிருக்கிற ஜாக்கெட்டா என்னையா அது? அழுக்கு போய் ஹார்டா இருக்கு போல. அவரு குளிர்ல நடுங்கிட்டு ஹோம்லெஸ்ஸா இருந்து அந்த சட்டையெல்லாம் டைட் ஆயிருச்சு. கார்ல போறவன் கிரீன் சிக்னல் விழுந்த உடனே நம்ம தான் போறோமே அப்படின்னு என்னத்தையும் அவர் மேல தூக்கி எறிஞ்சிட்டு போனேன். உடச்சி விட்டாரு. அந்த ஜிப் பட்டன் இருந்திருக்கு. ஈஸி போட தேவையில்லை, கண்ட இடத்துல ரீல்ஸ் போடலாமா? அங்க தெருக்கடையில வழிபறி பண்ண வந்திருக்கு பயவுள்ளைய. இழுத்த இழுப்புக்கு ஊரை சேர்ந்து வெளுத்து விட்டுருச்சு. அவர் பெரிய பொட்டிக்கு படுத்துக்கிட்டாரு அடங்கி. மிடில் ஆஃப் த ரோட்ல இருந்து வெடுக்குன்னு கட் பண்ணா பின்னாடி கண்டிக்க என்ட்ரி கொடுத்தாங்க. காவல்துறை தண்டிக்க பொம்மை சிறந்தை காட்டி பயமுடுத்த போனாங்க. பாவம் காலை கடிச்சிருச்சு. அங்க ஜிம்ல ஆட்டைய படம் வந்து மாட்டின பயவில்லைய. நாக்குத்தல்ல ஒர்க் அவுட் பண்ணி நாசுக்கா படி வாங்கியிருக்காங்க. அவர் ஐஷோ திமிரு ஆட்ட முடியறதுக்கு முன்னாடியே ஆடுறது ரொம்ப தவறு. ஆறுதல் பரிசாவது கொடுப்பாங்களா? கடையில கையாடிட்டு ஓடிடலாம். இது மாதிரி ஏதோ ஒரு ரேஸ் ஒருத்தர் ஓடி வர்றாரு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவர் தானே தெரிஞ்சு போச்சு. அந்த கோர்ட்டு கிட்ட வந்தா கிராஸ் பண்ண வேண்டியது தானே. அந்த கோர்ட்டு கிட்ட வந்து நின்றுட்டு பத்திரிகையாளர்களை பார்த்து ஆடிக்கிட்டு இருக்கும் போது செகண்ட் பிளேஸுக்கு வர வேண்டியவர் அவரு இன்னும் நீ போகலையா அப்படின்னு வேகமா வந்து தாண்டிட்டாரு. உடனே மூஞ்சி மாறிடுச்சு. முதல் ஜெயிங்கடா அப்புறம் ஆடலாம். பிளான்லாம் கரெக்ட் தான். தப்பிச்சு ஓடுறது ஏற லைவ் கான்சர்ட்டுக்கு போயிட்டு பாட வந்தவரையும் மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க கொஞ்சம் ஆடி ஜெயிச்சதுங்கிறதுக்காக அநியாயத்துக்கு ஆடலாமா? கோப்ப தாங்காதுமா. தெருவுல நின்று டயரை தைச்சா புகை மட்டும் தான் அவர் நினைச்சிருப்பாங்க போல. போலீஸும் வரும். சும்மா போயிட்டு இருந்த நாய்கிட்ட இந்த நாய் ஒம்பிடுது. பாண்டி வர கேட்க ஆளு உடனே வந்த உடனே வண்டி இடுக்கல கவுந்து கிடந்தது. அங்க முன்னாடியே கேஸ் ஆகி போச்சு. ஸ்கூட்டரை திருடிட்டு போனவரை ஒட்டுமொத்த ஸ்கூட்டர் ஓட்டு ஒரு சங்கமே சேர்ந்து பிடிச்சாங்க. மஞ்சள் ஹெல்மெட் கிட்ட ஒப்படைச்சாங்க. போறதுக்கு சிக்னல் போடுறதுக்குள்ளேயே சந்தல சிட்டா பறந்துருவாரு அவரு. சிட்டு சிக்கிக்கிச்சு. அக்கல்ல காத்தடிக்கப்பட்டு இருந்தவரை ஈர மக்களும் இறங்கிட்டாங்க. இறக்க நினைச்ச ஒரு பயப்பிள்ளைய அது ஒரு 3 வரி கதை. டோலி துடிச்சாங்க.
போன உடைச்சாங்க. Just spit on me. She hit my phone. She hit my car. போலீஸ் பிடிச்சாங்க. அது எப்படி சோப்பு உடைச்சாங்க? டப்பாவோட வச்சுட்டு சண்டைக்கு போலாமா? அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இந்த வந்துட்டேன் ரஸ். ரிவர்ஸ் எடுத்து எப்படி? எனக்கு உடைஞ்சா குண்டி, உனக்கு உடைஞ்சா மண்டை. சரியா? வா. புகை வந்துருச்சு மொத்தமா. கதவு உடைச்ச பயப்பிள்ளைக்கு தெரியல. பாரு. சுடுதண்ணி. சுடுதண்ணி கொடுப்பாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த லெட்டர் போடுவாங்கல்ல, வெளிநாட்டுல வந்து அந்த லெட்டர் போடும்போது இப்படி திறக்கிற இது இருக்கும். ஸோ லெட்டரை உள்ள போட்டா அது வந்து நம்ம வீட்டுக்குள்ள விடும். அதுக்குள்ளால லைட்டா அப்படியே கையை விட்டு அந்த லொக்கை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓனர் உள்ள என்ன பண்றாரு, பெரிய இரும்பு தடி ஒன்று எடுத்துட்டு வந்து ரொம்ப நேரமா வெயிட்டிங், கை முழுசா உள்ள வரட்டும்னு. ஆமா, இவர் ரொம்ப நேரமா கையை உள்ள விட்டு 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 இதை டக்குன்னு எடுக்கல. ஒரு கையால இதை அப்படி தூக்கி பிடிச்சிட்டு எடுக்கிறனாலும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். இவர் வீட்டுல யாரும் இல்லதானேன்னு பார்த்தா ஓனர் உள்ள வெயிட்டிங், ரொம்ப நேரமா வெயிட்டிங், முழு கை உள்ள வரட்டும். இது வரைக்கும் போட்டாரு கையை. ஓங்கி அடிச்ச உடனே அந்த கத்துறான், அவசரத்துக்கு கை எடுக்க முடியல. கையை இன்னைக்கு நான் பவுடர் ஆக்காம விட்ட மாட்டேன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த ஆளு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு 10-12 இடத்துல எலும்பு நொறுங்கி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கை எடுக்கிற வரைக்கும் கடைசி இந்த கை மட்டும் இருக்கு. அப்பயும் விரல் அடி. மாட்டக்கூடாதுன்னு அவர் எடுத்துக்கிட்டே இருக்கு. இனி வருவா அந்த பக்கம். அப்படிதான் பண்ணணும். ஒரு போலீஸ்காரு ஓரங்கிட்ட சொன்னதுக்கே ஓங்கி அடிச்சுட்டு போன பயப்பிள்ளைய. மொத்த ஸ்குவாடை சேர்ந்து சுத்து போட்டாங்க. சார் சும்மா மிரட்டிட்டு விட்டுருவீங்களா சார்? அப்பயும் தப்பா பாக்குறேன். கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு வர வேணாம். திருட வந்து பைக் எடுத்துட்டாரு. பாப்பா ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுக்க தெரியல. போற இடத்துல எல்லாம் ஆட்டின்னு இருந்தா. அந்த செருப்பு முக்கியம்னு செருப்பு எடுக்க நின்ன பாத்தியா? அவனுக்கு அந்த ஓடி பாட்டிமா சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. மேற்குடிடா ராக்கடிடா ஏனிய கூரை நோக்கி பட்டதை வேண்டாம், வானத்தை நோக்கி. வெள்ள மனசு. அங்க தூய்மை பணி செய்ய வந்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி காரை குறுக்க நிறுத்த பதிலுக்கு அவங்களும் ஒண்ணு கொடுத்து விட்டு போனாங்க. பொண்ணா எடுத்து வச்சுட்டு கார் எடுக்க. ஏத்தம் கை விலங்க போட்டாங்க. காலை இனிமே ஆடுகிட்ட மாஸ்க் காட்ட நினைச்சாரு மோடு முட்டி. நீங்க என்ன புலியா? கண்டிப்பா பல இடங்கள் பஞ்சர் ஆயிருக்கும் மாடு முட்டி. குறுக்க பூந்து போகணுங்கிற அளவுக்கு என்ன அவசரம் தெரியல. இனி ஓரமா நின்று யோசிச்சு தெரிஞ்சுக்குவாரு. கையும் களவுமா தான் மாட்டுவாங்க, அங்க கையும் கவசமா மாட்டிக்கிட்ட. அப்படி நான் ஹெல்மெட் வேணுமாண்ணா? ஹெல்மெட் ராது பிராங்க பண்றானா? கேமராங்கடா. சிசிடிவி கேமரா இருக்கு. கடையில பூந்து சுருட்டிட்டு போறதுக்கு களவாணி பையர் சைடு ஸ்டாண்ட் போட்டு வந்தாரு. கொஞ்ச நேரத்துல காரியத்தை முடிச்சிட்டு வந்திருந்தாலும் உழைக்காத காசு ஒட்டுமா? தப்பிச்சு ஓடுறாரா? உள்ள புந்து வெளியே வந்தாயா சும்மா இருந்த ஸ்டாண்ட் ஆட்டி விட்டாங்க. ஸ்டாண்டும் யாருன்னு காட்டி விட்டுருச்சு. அவர் ஸ்பைடர்மேன் ஆக வேண்டியவர். சாக்கடையில விழுந்து வனமாயிட்டாரு. ஒன்ஸ் மோர் பண்றீங்களா? அங்க தூங்குற பைப்புலயே தூண்டிக்கிட்டு இருந்தாரு. தூக்கி விட்டுச்சு மூக்குலயே. அங்க இ ஸ்போர்ட்ஸ்ல கேமிங் சாம்பியன் ஆயிட்டோன்னு கேம் முடியறதுக்கு முன்னாடி ஆடிட்டாரு. தரவண்ண கேம் ஓவர் ஆயிருச்சு. ஒழுங்கா கால் படிக்க முடியாதவரு கோவத்துல கிரவுண்ட் அடிச்சாரு. தடைகளை தூக்கிட்டு முன்னேறணுங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா தூக்கல சண்டை போச்சு. சங்கல சிந்து பாடி இல்லாம போனாரு.
பொந்துல காலை விட்டு நொந்து போனாரு. ஆமா ஷூ எங்கனே? மல்யுத்தத்துல ஜெயிச்சவர்கிட்ட கை கொடுக்க வந்தது குத்தமா? அவங்க கோச் அது. அவருக்கு சொல்லி கொடுத்த கோச்சுக்கிட்டே வித்தை கட்டினா பத்தமா? டோபிங்ல தான் போயிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சவருக்கு கட்டி எடுக்கிற கயிறு கண்ணுக்கு படல. டயர் நக்கிட்டாரு தட்டி விட்டதுல. இந்த வீடியோவோடய முடியுது. வீடியோல பண்ண வேலைக்கு சிலர் பல்ப் வாங்கினதை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கர்மாவை பார்த்திருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. வாத்தி கம்மிங். சரி சரி சரி. வாத்தி கம்மிங் ஒத்து. அது ஒத்து தானே வரும். ஒத்து. நான் வாத்து தீ நெய் என்றெல்லாம் பாக்குறேன். இவருக்கு போத்தல் இருந்தா போதும். நெய்யா அது. கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா அதுல போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். கடைசியில கேட்டீங்கல்ல உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கர்மா நடந்திருக்காங்க. நடந்திருக்கு, ரொம்ப பக்கத்துல நடந்திருக்கான்னு எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஏதாவது நல்லது செஞ்சால் ஒரு கர்மாவும் நடக்காது, இன்சிடென்ட்டாகவும் நடக்காது, நடக்கவே நடக்காது. அதே எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு நல்லது செஞ்சால் அடுத்த நாள் சொல்லுவாங்க இப்படி ஒன்று நடந்துருச்சு, நேற்று ஒரு நல்லது பண்ண அதுக்கு உடனே நடந்துருச்சு. மற்றவங்களுக்கு எல்லாம் நடக்கும், நமக்கு எதுவும் நடக்காது. நம்ம லைட்டாக அதான் கர்மா இன்ஸ்டன்ட் கர்மாலாம் எதுவும் இல்லை இல்லை அப்படின்னு லைட்டாக ஏதாவது போகிறான் பாரு அப்படின்னோம்னா நமக்கு இங்கே கை வளர்த்துது. கெட்டது மட்டும் நமக்கு நடக்கிற ஒரு புது ராசி போல இருக்கு. அது என்ன ஏதுன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சேனல்ஸே வச்சுருக்காங்க. அந்த சேனலில் நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ போர் அடிக்கும் போது போய் பார்த்துக்கிறது தான். நல்லா இருக்கும். நைஸ். உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.